எங்கெல்லாம் அமாவாசையை பிரதானமா வச்சு வழிபாடு செய்யணுமோ அங்கெல்லாம் அவங்க சூரிய உதயத்தும் போது என்னைக்கு அமாவாசை திதி இருக்கோ அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யறாங்க. அதுல நம்மளோட அனைத்து வழிபாடுகளும் சரியான தத்துவார்த்தமாக தான் இருந்தது. நடுவில் சில லௌகிக விஷயங்கள் இணைக்கப்பட்டதுனால சில மேல்மலையில் ஒரு அம்மன் மூலஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுவாமிக்கு முன்னாடி புற்று இருக்கும். அந்த புற்றுல அந்த அம்மாவோட மொத்த சக்தியுமே இருக்கும். எல்லாரும் சிவபெருமான் பாடல்னு இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அந்த பாடலை பாடுறாங்க. அது ஒரு தவறு. பாடலை நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடைசியில ஒரு 2 இதுல மட்டும்தான் வழிபாடு பத்தி வரும். நீ எதுக்கு கோயிலுக்கு போற, சாமி உனக்குள்ள இருக்காரு. நீ எதுக்கு இதை பண்ற, சாமி உனக்குள்ள இருக்காரு. சாமி உனக்குள்ள இருக்காரு. அந்த லெவல் போன சித்தர் அதை பாடலாம், நம்ம பாடக்கூடாது. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம அழகன் அடியார்கள் அறக்கட்டளை நிறுவனரும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் பாடகருமான அழகன் அடியன் நமச்சிவாயம் அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வளாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வளார்களே. ஸ்ரீ வராகி டிவி பக்தர்களுக்கு அன்பனின் பணிவான வணக்கங்கள். சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மயான கொள்ளை அப்படின்னு சொல்றோம். அது என்ன சார் மயான கொள்ளை? சிவராத்திரி வழிபாடுங்கிறதும் சிவனோட அந்த சதுர்தசி திதியும் அடுத்த நாள் அமாவாசையும் சேர்ந்ததே சிவ வழிபாடு தான். நான் முன்பே சொல்லிட்டேன். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட புராண கால நிகழ்ச்சி இந்த சிவராத்திரிக்கு அடுத்த நாள் நடந்ததா வருது. அமாவாசை தினத்துல நடந்ததா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனோட 5 சிரங்களோட அவர் இருக்கும் பொழுது அவர் அந்த 5வது சிரம் மட்டும் ஆணவத்தினால ஆடுகிறது, சிவத்தை நிந்திக்கிறது. அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த 5வது சிரத்தை கொய்தார். இதுல ஒரு சின்ன ஒரு அவசியம் பதிவு பண்ண விரும்புறேன். சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பிரம்மன் 5 முகத்தோடு வந்தார், பார்வதி தேவி தெரியாமல் அதை பூஜை செய்து விட்டார், அதனால் சிவபெருமான் கோவப்பட்டார். யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும் பிரம்மா எப்படி இருப்பாரு, சிவன் எப்படி இருப்பார் தெரியும். வெறும் 5 முகத்துலயா 5வது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூஞ்சி இருந்தனாலே அவர் எனக்கு என் புருஷன் நினைச்சு அவங்க பண்ணிட்டு இருக்க போறாங்க, வழிபாடு பண்றது தவறு, ஒரு தவறான சிந்தனை. அது அவசியம் மறுக்கிறேன், ரைட்டுங்களா? அந்த வகையில பிரம்மனோட அந்த 5வது முகம் அது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் மறைக்கப்பட்ட சில முக்கியமான காரணங்கள்னால ஆணவத்தினால் ஆடுச்சு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நான் சிவத்தோட ஈக்குவலண்டா வந்துட்டேன் அப்படின்னு அந்த தன்மையில அது ஆடுச்சு. அதனால சிவபெருமான் உன் தன்மையை நான் குறைக்கிறேன் பாரு, உன்னோட ஆணவத்தையும் குறைக்கிறேன் அப்படின்னு அந்த 5வது முகத்தை கத்தரித்தார் பைரவ வடிவத்தில். அப்போ அந்த பிரம்மனோட கபாலம் சுவாமியோட கையில ஒட்டிக்கிச்சு அப்படின்னு பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மனோட கபாலம் கையிலையும் ஒட்டிக்கிட்டு இவர் சாப்பிட விடலை, எதுவும் பண்ண விடலை அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதில் அவர் ஒவ்வொரு இடமா போகும் பொழுது கடைசியில் அன்னபூரணி கிட்ட அந்த உணவு வாங்கினாரு, சரியாயிடுச்சுங்கிறது ஒரு வகையில் ஒரு புராணத்தில் சொல்ற விஷயம். அடுத்ததாக இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி அங்கதான் சேருது. அந்த பிரம்ம கபாலம் எந்த காலத்திலையும் விலகாம அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் மட்டும் போயிட போறார், அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் அப்படி அதுக்கு பழகினவர், அனைத்தோடமே இருந்தவர் தான் சுவாமி. அதனால பிரம்மனோட கபாலம் கையில இருந்துட்டு இன்னும் சிரிக்குதுண்ணா, சிவத்தோடைய சேர்ந்துட்டம் பாரு. சில முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவர் சுவாமி எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான். இதற்கு முன்பே இரவலர் கோலத்துல எல்லாமே இல்லாம வந்திருக்காரு. அதனால இது ஒரு அவருக்கு ஒரு தொந்தரவெல்லாம் கிடையாது, அது இருந்தது. ஆனா பாக்குற மக்களுக்கு அது ஒரு இதுவா இருக்குமேன்றதுக்கு இதை இறக்கணும், இது இன்னும் ஆணவம் குறையாம ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அம்மா பார்த்தாங்க, சரி இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். இந்த இடத்துல அந்த அம்மனோட பரம கருணையை நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ரௌத்ர ரூபங்கள் எடுத்து அந்த கபாலத்தை பிடித்து அழுத்தி கொடுத்து
அவங்க அம்மாவோட சக்தியை காட்டலான்லாம் போகாம, ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, ரொம்ப அற்புதமா, ரொம்ப அறுசுவை உணவா ரெடி பண்ணி, அது கையில கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகும்பொழுது, டக்குன்னு வீசுறாங்க. அது இருந்த பசிக்கும், அது இருந்த அந்த உணவின் மேல் இருந்த ஒரு ஆசைக்கும் உடனே அனுமதிச்சு. கையை விட்டு கைய விட்டு விலகிடுச்சு. விலகிடுச்சு. அப்படி விலகின அந்த ஒரு நொடி பொழுது மட்டும் மகாகாளியாக, அங்காளியாக அம்மன் உருவெடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தனது காலால் அழுத்தினாள். நீங்க அங்காள பரமேஸ்வரி கோயில் போனீங்கன்னா, அங்க அம்மனுக்கு கீழ கால்ல பாருங்க பிரம்ம கபாலம் இருக்கும். அந்த ஒரு நொடி பொழுது மட்டும் தான் அம்மா அங்காளி ஆனா. மத்த நேரங்கள்ல அவ பரம கருணாமூர்த்தி. சாந்த ரொம்ப சுரூபிணி. சாந்த சுரூபி. எல்லாரும் அங்காள பரமேஸ்வரி கோயில் போனோனே பயப்படுறாங்க. அங்காள பரமேஸ்வரினாலே பயப்படுறாங்க. அதாவது கோவமான சாமின்னு நெனச்சு. ம். ரொம்ப கருணாமூர்த்தி. ரொம்ப நீங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னு போய் நின்னீங்கன்னா, உடனே உங்களுக்கு ஒரு மாற்றத்த குடுப்பான்னா, அது அங்காள பரமேஸ்வரி. ஒரு ஒரு சொரூபத்திற்கும் ஒரு ஒரு பலன் உண்டு. அந்த வகையில அங்காள பரமேஸ்வரி உங்களோட கஷ்டத்த நீக்குவாள். அந்த வகையில சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இது நடந்தது. அந்த அமாவாசை தினத்துல சிவன் அன்னைக்கு என்ன பண்ணாராம்? அவரே விரதம் இருந்தாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காலத்துக்குமே அவரு நமக்காக தான் விரதம் இருந்துட்டு இருக்கிறாரு. அதுல சாப்பிடாம இருந்தாரு. அடுத்த நாள் ரொம்ப அறுசுவை உணவ செஞ்சு போடும் பொழுது, அந்த பிரம்ம கபாலம் ஓடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில சிவராத்திரிக்கு அடுத்த நாள் மயான கொள்ளை அப்படிங்கிறது அடுத்த ஒரு நிகழ்ச்சியா அது நடக்குது. அந்த பிரம்ம கபாலம் கைய விட்டு இறங்கி போச்சு. உடனே அம்மா கால்ல அழுத்திட்டா. அதுதான் அந்த முக்கியமான நிகழ்வு. அதற்கான முழு நிகழ்ச்சியும் மயானத்துல நடந்தது. ஓ! இன்னும் சொல்லணும்னா மயானம் கூட கிடையாதுங்க. ஊருக்கு வெளிய நடந்தது. இது ஒரு கொஞ்சம் ரௌத்ரமான விஷயங்கிறதுனால, ஊருக்கு வெளிய நடந்த விஷயம். அது அப்படியே ஊருக்கு வெளியில ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும் பாருங்க? மயானம் தான் இருக்கும். மயானம். ம். அதனால அது அந்த அந்த கபாலம்லாம் வச்சு செய்யணும்ன்னும் பொழுது, அந்த விஷயத்திற்காக அது நம்ம மயானத்துக்கு போனது. மயான கொலை ஆயிடுச்சு. ஓ! கொள்ளை கொண்டு போகிறாள். இதுல கொள்ளைனா கொள்ளை அடித்தல்ன்ற அர்த்தம் கிடையாது. ம். கொள்ளை கொள்ளுதல், கொள்ளை வீசுதல். கொள்ளைனா மொத்தமாகன்னு அர்த்தம். மொத்தமாக அடக்குதல், மொத்தமாக வீசுதல். அன்ப கருணை வீசுறது அந்த இடத்துல சுவாமி அந்த பிரம்ம கபாலத்திற்காக அந்த வீசுறாங்க இல்லையா? அதுதான் கொள்ளை கொள்ளுதல், கொள்ளை வீசுதல் தான். அது வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க நம்ம தமிழ் மக்கள். மயான கொள்ளையாக்கிட்டாங்க. கொள்ளையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொள்ளை கொள்ளுதல். அடுத்து அந்த பிரம்ம கபாலத்திற்கு உணவிடுதல். அந்த நிகழ்ச்சி. அது ஊருக்கு வெளிய நடந்தது. அதனால அது மயான கொள்ளை அப்படின்னு வந்துடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. மயான கொள்ளை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வேற ஒரு இடத்துல இருக்கும். அந்த கொள்ளை நடக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல வந்து 2 பெரிய உருவங்கள களிமண்ணால ம். செஞ்சு வச்சிருப்பாங்க. ம், ம். அதோட தாத்பரியம் என்ன? அது இப்போ சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சிவ வழிபாடு, சிவராத்திரி வழிபாடுங்கிறது அது ஒரு முறையில நடக்கும். அங்காள பரமேஸ்வரி கோயில்கள், அம்மன் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிவராத்திரிக்கு முன்னாலோ, இல்ல சிவராத்திரி அன்று காலையிலேயோ சுவாமிய வந்து புதுமையாக இறக்குவதாக புதுமையாகன்னா புதியதாக. புதுமையாகன்னா வேற புதுசான மாடர்ன் ட்ரெண்ட் கிடையாது. அன்றைக்கு புது மண்ணால் பிடித்து புது வழிபாடு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட முதல்ல பதிப்பிடித்து வைத்தல்ன்ற வகையிலலாம் விளக்கேற்றி நம்ம சாதாரணமா வீட்ல என்ன பண்றோமோ அத ஒரு கோயில்ல இன்னொரு முறையா பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு தனி விளக்கேற்றி வச்சு, அந்த விளக்குல வந்து சகல தேவதைகள்லாம் இருக்கும். ஒரு ஒரு கோயில்ல ஒரு ஒரு மாதிரி அந்த விளக்கெல்லாம் இருக்கும். அந்த விளக்க பார்க்கறதே ஒரு தனி புண்ணியம். அந்த வகையில வேண்டுதல்லாம் எடுத்துன்னு போய் அங்க வச்சு, முதல்ல ஒரு விளக்கு ஏற்றணும். ஒரு விசேஷம் செய்ற விளக்கேற்றோம் இல்லையா? அதே மாதிரி பதியிடுதல் அப்படிங்கிற வகையிலலாம் அந்த விளக்க ஏற்றுறாங்க. அந்த விளக்கேற்றி வைத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கும் அனைத்து அங்காள பரமேஸ்வரி கோயில்கள்லயுமே சிவராத்திரி வழிபாடு நடக்கும். சிவராத்திரி வழிபாடு நடந்து முடிஞ்சு சிவராத்திரிக்கான படையல்கள் போடப்பட்டு அடுத்த நாள் அங்காள பரமேஸ்வரி மயான கொலைக்கு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பி போகிறதுக்கு முன்னாளுக்குமே இன்னொன்னு 5 தலை சாமி அப்படின்னு ஒண்ணு அங்க கொண்டு வருவாங்க. இதுவுமே கரகம் வச்சு கொண்டு வர்றது, அம்மனுக்காக வேண்டிக் கொண்டு நேர்த்திக்கடன் கொண்டு வர்றது. இப்ப எப்படி தைப்பூசத்துக்கு இப்ப காவடி கட்டி கொண்டு போறோமோ, அதுபோல அம்மனுக்கும் அந்த கோபுரங்கள்லாம் வச்சு, கலசங்கள்லாம் வச்சு, பூஜைகள ஆரம்பிச்சு, கரகங்கள் கொண்டு வந்து, அ அ கரகங்கள் ஆடிக்கொண்டு வந்து அம்மனுக்கு முன்னாடி கொலு விற்றிருந்து, அம்மன் கொலுவா எழுந்தருளின பிறகு மயான கொள்ளை விழா நடக்கிறது. அதற்காக அந்த விசேஷங்கள்லாம் நடக்குது. அந்த வழிபாடு முறைகள்லாம் நடக்குது. அங்காள பரமேஸ்வரி கோயில்லயும் சிவராத்திரி வழிபாடுகள் உண்டு. மயான கொள்ள பத்தி சொல்லிட்டு வரீங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு
அமாவாசையும் உண்டு இல்லைங்களா? ஆமா. இந்த முறை அமாவாசை 2 பட்டு வருது. ம். சிவராத்திரிக்கு மறுநாள் துவங்கி அதற்கு அடுத்த நாள் தான் முடியுது. 2 பட்டு வரும்போது என்னைக்கு மயான கொள்ளை நடக்கும்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த முறை அப்படி ஒரு ஒரு சின்ன பேதங்கள்ல வருது. நான் முன்பே சொன்ன மாரி சிவராத்திரி அப்படிங்கிறது இரவு 12 மணியிலிருந்து 12:10 மணி வரை அமாவாசைக்கு முன் திதியான சதுர்தசி திதி இருக்கணும். அதுதான் சிவராத்திரி. அது 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு இருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி. அந்த சிவராத்திரிக்கான சதுர்தசி திதி அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலை 5, 6 மணி அளவுல தான் முடியுதே. ரைட்டுங்களா? அதனால அமாவாசை திதிய பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தின் பொழுது அமாவாசை திதி இருக்கணும். அந்த வகையில எங்கெல்லாம் அமாவாசைய பிரதானமா வச்சு வழிபாடு செய்யணுமோ, அங்கெல்லாம் அவங்க சூரிய உதயத்தின் போது என்னைக்கு அமாவாசை திதி இருக்கோ, அன்னைக்கு அந்த வழிபாட செய்றாங்க. அதுல செவ்வாய்க்கிழமை காலையில தான் சூரிய உதயத்தின் போது தான் நமக்கு அமாவாசை. அமாவாசை திதி இருக்கு. அதனால ஒரு நாள் தள்ளி செவ்வாய்க்கிழமை அன்று மயான கொள்ளை வழிபாடு செய்யப்படுகிறது. எங்க அமாவாசை திதியை பிரதானம் வச்சு செய்கிறாங்களோ அங்க. அதனால தான் அந்த ஒரு சின்ன ஒரு நாள் தள்ளி போகிறது அந்த காரணத்திற்காக தான். மயான கொள்ளை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் உற்சவ மூர்த்திகளை பிரம்மாண்டமா அலங்கரிச்சு வீதி உலா அழைச்சிட்டு வருவாங்க. அப்படி அழைச்சிட்டு வரும்போது அம்பாள் உற்சவ மூர்த்தி மேல உப்பு, மிளகு, பசங்க பொரி உருண்டை கூட போடுறது உண்டு. எல்லாமே அதெல்லாம் எல்லா வகையிலுமே பண்ணலாமா? போடலாம். ஒரு வகையில அது ஒரு தவறான அணுகுமுறை தாங்க. அது நம்ம மக்கள் அத கொஞ்சம் பழக்கத்துல கொண்டு வந்துருங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேண்டிக் கொண்ட அனைத்தையும் சாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அங்க இருக்கிற குருக்கள், அங்க இருக்கிற பூசாரி வழிபாடு செய்யற அந்த அர்ச்சகர், அவங்க கிட்ட குடுத்து அம்மனோட பாதத்துல கொட்ட சொல்லணும். அத விட்டு அம்மன் மேலேயே தூக்கி அடிக்கிறாங்க. இதற்காகவே சில கோயில்கள்ல அம்மனோட அலங்காரத்தையே குறைச்சுட்டாங்க. அம்மனோட நகைகள் நல்ல நகைகள் போடுவதில்ல, வீணாயிடுது அப்படின்லாம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடைமுறை சிக்கல்கள்னால அப்படிலாம் ஆகிடுது. உண்மையிலேயே அனைத்தையும் அன்னைக்கு சாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அத நீங்க அவங்க கிட்ட குடுத்து போட சொல்லுங்க. ஒண்ணும் தவறே இல்ல. அது அதுக்கு தான் அவர் இருக்காரு. ஒவ்வொருத்தரா பொறுமையா குடுத்தீங்கன்னா வாங்கி நிச்சயம் போடுவார். அதற்கான இதுதான் அது தவிர, சுவாமி மேல எரியக்கூடாது. அதுவும் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து எரியறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை. அத செய்யாதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அவசியம் குடுத்து சுவாமியோட பாதத்துல சமர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. அது ரொம்ப நல்லது. அதே போல ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா, ஆத்தோரமா அந்த பெரிய பிரம்மாண்ட உருவங்கள செஞ்சு வச்சிருப்பாங்க. வீடுகள்ல சமைச்ச கொள்ளு, பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க சமர்ப்பிச்சு வழிபடுறது உண்டு. எல்லா இடங்கள்லயும் கிடையாது. ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல குறிப்பிட்ட அத இடங்கள்ல இதெல்லாம் வழிபாடுகள் நடக்குது. உண்டு. எங்க ஊர்லயே அது நடக்குது. எங்க வீட்லயும் அத நிச்சயமா. நாங்க அது செய்றோம். அது என்னன்னா, அந் தனிப்பட்ட முறையில நம்ம இப்போ எப்படி சாதாரணமா ஒரு வழிபாடுக்கு பொங்கல்லாம் வச்சு எடுத்து செய்றோமோ, அதுக்கு எடுத்துட்டு போய் செய்றோமோ, அது போல தான் இது ஒண்ணு. சுத்தபத்தமா நம்ம அதுக்குன்னு எடுத்துட்டு போய் அந்த அம்மாவுக்குன்னு நெனச்சு, அந்த அம்மாவுக்காகவே அந்த இடத்துல தயாரிச்சு, அந்த அம்மா அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு குடுக்குறோம். ஓ! அதுதான் இந்த வழிபாடோட தத்துவம். நம்மளோட அனைத்து வழிபாடுகளும் சரியான தத்துவார்த்தமாக தான் இருந்தது. நடுவுல சில லௌகீக விஷயங்கள் இணைக்கப்பட்டதனால இந்த சில பிறழ்கள் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது சரி செய்து கொள்ள முடியும். இப்ப செய்யறதெல்லாம் நம்ம சரியா நம்மளே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, நீங்களே அதெல்லாம் சரிப்படுத்திப்பீங்க. அந்த வகையில நல்ல விஷயங்கள தொடர்ந்து கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ சுவாமி மேல வீச தான் கூடாது. ஆனா அவசியம் சமர்ப்பணம் பண்ணணும். உங்களோட அனைத்து ஆணவங்களையும் சமர்ப்பணம் பண்ணுகின்ற இடம். உங்களோட அனைத்து ஆணவம் மற்றும் கஷ்டங்கள அந்த அம்மா வந்து கொள்ள அடிச்சுட்டு போவான்னு இப்படி வேணா சொல்லலாமே தவிர, அந்த அம்மா கொள்ள அடிக்க வரல. சிலர் என்ன சொல்றாங்க, அம்மா கொள்ளைக்கு வந்துகிறான்றாங்க. அந்த வார்த்தையோட உச்சரிப்பும், அர்த்தமுமே மாறிடுது. வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி அது நல்ல விஷயம் தான் செய்யலாம். இன்னமும் சில இடங்கள்ல அந்த பிரம்மாண்ட உருவங்கள் பண்றாங்க இல்லையா? கண்ணு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல முட்டை வச்சு அதெல்லாமே செய்யறது இப்போ உண்டு. அதான் அடுத்ததா கொண்டு வந்தது தாங்க அது. நான் என்னோட இது பொறுத்தவரைக்கும் அங்காள பரமேஸ்வரி, கருணாமூர்த்தி, கருணைக் கடல். சரிங்களா? பிரம்ம கபாலத்தை அழுத்தி பிரம்ம கபாலத்தையே அழுத்தினதுனால, அடக்கினதுனால, அந்த அம்மா சகல விதமான தீய தோஷங்கள், தீய சக்திகள் எல்லாம் அழுத்தி அடக்குறாங்க. இதுதான் அதுல விஷயம். அதனால இந்த பேய் பிசாசு, பில்லி சூனியம் இது எல்லாத்தையும் அந்த அம்மா நீக்குவாங்கிறது எள்ளளவு சந்தேகமே இல்ல. அதனால என்ன நெனச்சுக்கிறாங்க, அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க போல இருக்குது. ம்.
ஒரு கோபமான பேய், பூதம், பிசாசுகள அடக்குறதற்கு அம்மாவும் கோபமா இருக்கிறாங்கன்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. உண்மைய சொல்லப்போனா அங்க தான் எவ்வளோ பொறுமையா இருக்கணுமோ இருக்கும்போது தான், அந்த பேயா இருந்தாலும், பூதமா இருந்தாலும் அடங்கும். நீங்க அவசரப்பட்டு அங்க போய் சண்ட போட்டீங்கன்னா, அது இன்னும் பலம் பெற்று சண்டை அதிகமா தான் ஆகுமே தவிர, அத அடக்க முடியாது. அதனால அந்த அம்மா கருணாமூர்த்தி. அந்த ஒரு நொடி பொழுது அடக்க பிரம்ம கபாலத்தை தன் காலடியில் நிறுத்துவதற்காக தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்தினாள் அப்படின்னு வேணா சொல்லுங்க. அந்த மலங்கோபட்ட நம்மளால தாங்க முடியுமா? அதனால இது ஒரு தவறான அணுகுமுறை தான் அது. மயான கொள்ளை பத்தி பேசிட்டு வரோம். முக்கியமா அங்காள பரமேஸ்வரி பத்தி பேசிட்டு வரோம். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ரொம்பவும் பிரசித்தி பெற்ற தெய்வம். அந்த அம்மன பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக. அதாவது அங்காள பரமேஸ்வரி அந்த பிரம்ம கபாலத்தை அழுத்திய இடம், அந்த மயானம், அந்த மேல்மலையனூர் மயானம் அப்படிங்கிறது அங்கேத்திய தொல் நம்பிக்கை. தொல் நம்பிக்கைன்னா ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மேல்மலையனூர்ல தான் அந்த புராணம் நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே இது வகை திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி அந்த மேல்மலையனூர் இருக்கு. நம்மளுக்கு தான் இதெல்லாம் இவ்வளோ பெரிய தூரம்னு இருக்கும். அவங்களுக்கு அந்த எல்லாம் இதுவுக்கு பக்கத்திலே தானே. சுவாமியோட இதுவுக்கும், அந்த காலகட்டத்திற்கும் அது அப்படியே ஊருக்கு வெளியிலங்கிற மாதிரி இல்லாம இருக்கும். இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப அ சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில மேல்மலையனூர் அம்மன் மூலஸ்தானத்தில பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு முன்னாடி புற்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பெரிய புற்றாவும் இருக்கும். ம். அப்போ அந்த புற்றுல அந்த அம்மாவோட மொத்த சக்தியுமே இருக்கும். அங்க போயிட்டு எல்லாரும் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்றாங்க. அம்மன யாரும் பார்க்கறதே இல்ல. கொஞ்சம் கிட்ட போய் அம்மன பாருங்களேன், அவ்ளோ அழகா இருப்பாங்க. அந்த அம்மா சிரிச்ச முகமா இருப்பாங்க. நம்ம வந்து அ ரௌத்ரமான வழிபாடுகள செய்து, செய்து அந்த அம்மா முகத்த கொஞ்சம் அப்படி ஆக்கிட்டோமோன்னு. இதுக்கு ஒரு உதாரணம், காஞ்சிபுரத்தில காமாட்சி அம்மனுக்கு அ பலி கொடுக்குறதுல ஒரு குறிப்பிட்ட காலத்தில காபாலிகர்கள் செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால, அந்த அம்மா ரௌத்ரமாயிட்டாங்களாம். இப்ப ஆதிசங்கரர் அங்க வந்தபோது தான், ஸ்ரீ சக்கரத்த ஸ்தாபிதம் பண்ணி, அம்மாவ பழையபடி கருணை கடலா மாத்துனாங்க. அப்படின்னு ஒண்ணு வருது. அப்போ ஒரு வழிபாட தொடர்ந்து செய்யும் பொழுது, கருணையான தெய்வமே கோபம் கொள்றா மாதிரியான ஏன்னா அந்த வழிபாடு அப்படி. ம். நீங்க வந்து குடுக்கறது ரத்தத்த ஊத்துறீங்க. ஒரு பலி கொடுத்து ரத்தத்த ஊத்துறீங்கன்னா, அப்ப அத குடிக்கிறவங்க என்னவா இருக்கும்? அத ஏத்துக்கிற நீ வந்து ஒரு பக்தனா எனக்கு குடுக்குற. அப்ப சுவாமி அத ஏத்துக்குது. அதனால அந்த சுவாமி அவங்க ரௌத்ரமானாங்க. ஆதிசங்கரர் வந்தாரு. அத சரிப்படுத்தி, அமைதிப்படுத்தி, ஸ்ரீ சக்கரத்த ஸ்தாபிச்சு, அம்மாவோட கோவத்த அதுல இறக்கி, அந்த அம்மாவ கருணை கடலாக்குனாங்க. அதே போலவே அங்காள பரமேஸ்வரியும் கருணை கடல். இதுல ஒரு குறிப்பிட்ட சிலர் இதெல்லாம் சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, எதுக்காக சொல்ல மாட்டாங்கன்னா, கிண்டல் பண்றாங்க, நக்கல் அடிக்கிறது, ஓ! அப்படியா? இப்படியாங்கிறது. இவங்க அத சோதிச்சு பார்க்கணும்னு ஒரு பக்தியோட போனா கூட அந்த அம்மா காட்சி குடுத்துருவா. நம்ம தான் அத பண்ண மாட்டோமே! இல்லாத கேள்விகள் தானே கேட்கிறோம். அதனால தான். அந்த வகையில அங்காள பரமேஸ்வரி கருணாமூர்த்தி. நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சிறிய தடங்கல்கள், பின்னாடி ஏதோ ஒரு தடங்கலாவே இருக்கு. செய்யற காரியங்கள்ல ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. என்னமோ ஒண்ணு என்ன ஏதோ தொரத்துறா மாரி இருக்கு. திடீர்னு கெட்ட கனவு வருது, எழுந்துக்கிறோம். ரைட்டுங்களா? அந்த மாதிரியான ஒரு கெட்ட இது வருது. இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஒரு முறை அங்க போயிட்டு வந்து பாருங்க. ஒரு முறை அங்க போயிட்டு வாங்க. இப்ப அங்க தங்க விடுறதில்ல. முன்னாடி தங்க விட்டுட்டு இருந்தாங்க. திருப்பியும் ஆரம்பிச்சதா சொன்னாங்க. சரியா தெரியல. ஒரு முறை நீங்க அங்க போய் தங்கி பாருங்க. அதிகபட்ச நேரம் இருந்து பாருங்க. திரும்பி வரும்போது உங்களுக்கு ஏதோ ரொம்ப லேசா இருக்கும் மனசே. ம். நீங்க அத உணரலாம். ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். அந்த அந்த மகிமைய அம்மாவோட மகிமைய பார்க்க போனீங்கன்னா, அங்க அம்மா இருப்பா. அங்காளியா பார்க்க போறான்னா, அங்க அங்காளியாவும் காட்சி தருவா. நீ என்னவா பார்க்குறியோ அத பொறுத்து அங்க இருக்கு. நான் தான் இங்க இருக்கிறேன்றத காட்ட வேணாமா அந்த அம்மாவும்? அந்த வகையில ரொம்ப ஒரு கருணையான கடவுள் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர். அவசியம் போய் எல்லாரும் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. உங்களால முடிந்த அன்னதானங்கள்லாம் அங்க பண்ணுங்க. அன்னத்த வீணாக்காம அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னு சொல்லும்போது, அங்காளம்மனுக்கு வந்து சாத்வீகமான உணவு முறைய விட, அசைவ உணவுகள் வச்சு கூட இல்ல சிலர் கிடையாது. அத படைச்சுட்டு வந்து வராங்க. செய்யறாங்க. அது அங்க வந்து ஒவ்வொருத்தரு ஒ வண்டி கட்டிக்கிட்டு, பஸ் வச்சுக்கிட்டு, இப்பல்லாம் பஸ் வச்சு, வேன் வச்சுக்கிட்டு, அங்க தனியா ஆடுகள்லாம் கொண்டு வந்து அறுத்து எல்லாம் செய்யறாங்க. இப்ப நான் காஞ்சிபுரத்துல சொன்ன அதே விஷயம் தான் அதுவும். நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க சாத்வீகமான உணவு குடுத்தா, உங்களுக்கு சாத்வீகமான நல்ல குணங்கள் தான் வரும். ரத்தத்த கலந்து குடுத்தீங்கன்னா, அது என்னவோ அதான் வரும். இதுல எதுவும் தடையே கிடையாது. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அது வெளிய போகும். நீங்க என்ன சுவாமிக்கு குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு நிச்சயம் திரும்பி வரும். சாத்வீகமான உணவு குடுத்து பாருங்க. சாத்வீகமா சுவாமி எவ்வளோ அழகா செய்யறாருன்னு தெரியும். அந்த அம்மா எவ்வளோ கருணைன்னு தெரியும். ஒரு உயிர் பலிய எப்ப குடுக்கணும், எதுக்கு குடுக்கணும்னு இருக்கு. அப்பதான் அத பத்தி பேசணுமே தவிர, மத்தபடி எங்கேயுமே இல்ல.
ஒரு உயிருக்கு சமமான விஷயங்களா சிலது இருக்கு. அத செய்யலான்னு நம்மளோட முறைகள் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான பொருள். 1 எலுமிச்சம்பழம், 2 தேங்காய், 3 வெண்பூசணிக்காய். ஏன்னா பூசணிக்காலும் பல வகை இருக்கு. பரங்கிக்காய், அந்த இது வெண்பூசணி. கல்யாண பூசணிக்காய். ஏன் இந்த 3 பொருட்கள்? இந்த 3 பொருட்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இத மீறின எந்த ஒரு பலியும் தேவையே இல்ல. அந்த வகையில அத மட்டும் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நீங்க உயிர் பலி குடுக்கறது உங்களோட விருப்பத்துக்கு குடுக்குறீங்க. உங்களோட விருப்பத்துக்கு குடுக்குறீங்க. இதுக்கு அவசியம் கண்ணப்பர தான் சொல்லணும். கண்ணப்பர் பன்றிக்கறியை கொண்டு போய் படைத்தார். அத சுவாமி ஏத்துக்கிட்டாரா? கிடையாது. ஏற்றுக்கொண்டதாக காண்பிக்கப்பட்டது. ரொம்ப அழகா மறைமலை அடிகள் அத எழுதியிருக்கார். கண்ணப்பனின் பக்தியை ஏற்றுக்கொண்டு, அவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டதாக காண்பிக்கப்பட்டதே தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசைவ பிரியரும் கிடையாது. அவர் அந்த உணவு பிரியரும் கிடையாது. பக்திய தான் அங்க பார்க்கிறார். அந்த பக்திக்காக நீ குடுத்தத ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரே தவிர, மத்தபடி நீங்க எத குடுத்தாலும் நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். உங்களுக்கு என்ன வேணும்? அத குடுங்க. அது உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அந்த வகையில என்ன கேட்டீங்கன்னா, அனைத்து விதமான பலிகள தவிர்க்கலாம். அப்படி பலி குடுக்கணும்னா, அதுக்கு சமமான அ இந்த 3 பொருட்கள எலுமிச்சம்பழம், தேங்காய், வெண்பூசணிக்காய பலி குடுக்கலாம். மற்றபடி சாத்வீகமான உணவுகள குடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விளக்கம் சொன்னீங்க. மயான கொள்ளையும் போது கோயில்ல இருந்து அங்காள பரமேஸ்வரி உற்சவ மூர்த்திய அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வராங்க இல்லையா? அம்பாள் வர்றதுக்கு முன்னாடி 5 தலை 5 தலை இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வர்றதுண்டு. அது உண்மை. யாரு? அது வேற யாருமே இல்ல. நம்மளோட சிவபெருமான் தான். ஓ! சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அது நடக்குது. நம்ம மயான கொள்ளை நிகழ்ச்சியிலயும் அது என்னவா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவாமி அவரோட பிரம்ம கபாலத்த அடக்குறாரு இல்லையா? அப்போ சிவபெருமான் 5 முகத்தோட வரார். அந்த 5 முகம்ன்றதே அங்க தானே ஆரம்பிச்சது. ஓ! 5 முகத்தோட இருக்கிற சுவாமி இப்போதைக்கு யாருன்னு பார்த்தா சிவபெருமான் தான். அப்பவும் சிவபெருமான். இப்பவும் சுவாமி ம். சிவபெருமான் தான். பிரம்மனுக்கு 5 முகமா இருந்தது. அந்த ஆணவத்த அவர் அடக்கிட்டார். அதுல அம்மன் பின்னாடி வராங்க. சிவபெருமான் 5 முகத்தோட ஆடிக்கொண்டு போகிறார். அது ஆண் சிவபெருமான் 5 முகத்தோட ஆடிக்கிட்டே பிரம்மன கபாலத்த கொய்து அந்த மயானத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம கபாலத்த கொய்து அந்த கபாலத்த வச்சுக்கிட்டு அது ஆடும். அந்த விரதம் இருந்து வரவங்க அத வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கபாலத்த அடக்கிறதா அம்மன் அம்பாள். அடக்கிறதா அ அந்த நிகழ்வுகள் நடக்கும். அதற்காக அங்க முன்னாடி ஆடிக்கிட்டு வர்றது அந்த 5 தலை கொண்ட 5 முகத்தோட இருக்கிற சிவபெருமான். சிவபெருமான். அதுல அந்த சிவபெருமான் தான் அதுன்னே நெறைய பேர் ஒரு சில கோயில்கள பார்த்தீங்கன்னா, அத அப்படியே பெண் ரூபமா மாத்திட்டாங்க. ஆமா. இல்ல. அது காளி அப்படின்னு சொல்லி கிடையாது. எங்க இப்ப நீங்களே சொல்லுங்க. முருகனுக்கு எத்தன முகம்? 6 முகம். பிரம்மனுக்கு இப்ப எத்தன முகம்? 4 முகம். 4 முகம். இப்பவும் எப்பவும் 5 முகமா இருக்கிறது யாரு? சிவன். சிவபெருமான். நமக்கு படங்கள்ல தான் ஒரு சில படங்கள்ல தான் சிவனுக்கு 5 தலை இருக்கிற ஆமா, மாரி ஆமா, தெரியும். ஆமா, கதைகள் உங்கள மாரி ஆமா, சொல்றவங்களால ஆமா, தான் ஆமா. தெரியும். ஆனா பொதுவா சிவபெருமானன்னா சிங்கிள் ஃபேஸோட தான் இந்த இருக்கிற கதைய மாதிரி. ஒட்டியோடதும் பாருங்க. ஆமா. சிவபெருமானோட சிவபெருமான் கையில இருக்கிற அந்த பிரம்ம கபாலத்த அடக்கிறதுக்காக தான் அம்மன் வந்தாங்க. அதுல தான் அந்த 5 முகம் கொண்ட அன்னைக்கு தான் பாருங்க கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி வேற எங்கேயும் 5 முகத்தோட இருக்குமானா கிடையாது. பஞ்சமுக லிங்கம்னு இருக்கும். அங்க 5வது முகமும் மேல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியோட சுயம்பு தான் இருக்கும். முகம் இருக்காது. 4 பக்கம் முகம் இருக்கும். மேல சுயம்பு தான் இருக்கும். அந்த லிங்க ரூபம் தான் இருக்கும். 5வது முகத்த அரூபமா நாம திங்க் பண்ணணும். திங்க் பண்ணு. நினைச்சு, சிந்திச்சு வழிபடணும். இந்த ஒரு நிகழ்வுல மட்டும் தான் 5வது முகத்தை வெளிப்பட்டு சுவாமி வரார். ஓ! அதுல அவர் வர்றது சிவபெருமான். அங்க அவசியம் சுவாமியையும் வழிபடுங்க. சிவபெருமானும், அம்மனுமா தான் வராங்க. 2 பேருமா தான் வராங்க. சோ இப்ப மயான கொள்ளை அப்படிங்கிறதே சிவபெருமான் அந்த பிரம்ம அத்தி தோஷம் நீக்கிறது கபால தான். நீக்கிறது. நீக்கிறது தான். அங்காளம்மன் அந்த அங்க இருந்து நேரத்துல அங்காளையா வரா. அங்காளியா வர்றது. உண்மை. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மயான கொள்ளை. ஆமா, ஆமா. அந்த ஒரு பகுதிய மட்டும் தான் புராண கதைய தான் அந்த இடத்துல நடத்தி காட்டுறாங்க. அது நடந்தது சிவராத்திரிக்கு அடுத்த நாளான மாசி மாத அமாவாசை. அதனால அன்றைக்கு மயான கொள்ளை வருகிறது. சிவராத்திரி வழிபாட்டுல பாடல்கள் பாடப்படுவத பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுல வேத ஆகமங்கள் பாராயணம் செய்யலாம். சிவபுராணம் பாடல் பாடலாம். திருமுறைகள்ல இருந்து நாம பாராயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த மாதிரி
திருமுறைகள்ல முக்கியமா சிவனுக்கு பாட வேண்டிய ஒரு சில பாடல்கள், அது எல்லாராலையும் பாட முடியாது உண்மை, உண்மை, உண்மை. அப்படின்னு சிலது இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இதுல பாத்தீங்கன்னா, திருமுறைன்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாராலயும் பாட முடியாத பாடல்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தமிழ் தான். அந்த வகையில எல்லாருமே தாராளமா படிக்கலாம். கொஞ்சம் பொறுமை தான் வேணும். பக்தியும் பொறுமையும் இருந்தா, திருமுறைகள எல்லா பாடல்களுமே பாடலாம், அனுபவிக்கலாம். அது சர்க்கரை கட்டி தான் அது என்ன பொறுத்தவரைக்கும். சர்க்கரை நோய் தராத சர்க்கரை கட்டி. அந்த வகையில அனைத்து பாடல்களும் விசேஷமானது. திருஞான சம்பந்தரோட முதல் பதிகம் பாடலாம். அடுத்ததா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற நமச்சிவாய பதிகம் பாடலாம். திருநாவுக்கரசரோட பாடல்கள்ல முக்கியமா லிங்க புராணம்னு ஒண்ணு 5ஆம் திருமுறையில இருக்கு. அத அன்னைக்கே 12 மணிலேருந்து 12:10 அந்த லிங்கோற்பவ காலத்துல திருநாவுக்கரசரோட 5ஆம் திருமுறையிலிருந்து லிங்க புராணம்ங்கிற பாடலை பாடுறது ரொம்ப விசேஷம். அது தமிழ் தான். தமிழ் அது பாடல் என்ன தான். பாடல்? வேண்டுதல் கேட்டு பாடுற பாடல்கள் சுந்தரோட பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாமும் பாடலாம். மிக முக்கியமா சொல்லணும்னா திருவாசகத்துல இருந்து சிவபுராணம். நீங்க அதை எத்தனை வாட்டி சொன்னாலுமே அது அன்னைக்கு விசேஷம். அடுத்ததா போற்றி திருவகவலும் பாடலாம். போற்றி போற்றின்னு வரும். அப்பா போற்றி, அரணே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, என்னோட வாழ்வு நீ தான், என்னோட பேங்க் பேலன்ஸும் நீ தான் அப்படிங்கிற இருப்பு. மாதிரிலாம் வரும். ஆமா, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி. நான் சேர்த்து வைக்கிற எல்லாமே புண்ணிய கணக்குல வர்றதும் சரி, இதுல போறதும் சரி, பாவ கணக்குல இருக்கிறது அது ரொம்ப சரி. அற்புதமான ஒரு பாடல் அது. அத அனுபவிச்சு பாடினீங்கன்னா 10வது லைன்ல உங்களுக்கு கண்ணுல தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கும். அந்த பாடல்கள் பாடலாம். திருமுறைகள மட்டும் பாடணும்னு அவசியம் கேட்டுக்கிறேன். சித்தர்கள் பாடல்கள்ல சில தான் பாடணும். சில சித்தர் பாடல் தான் பாடணும். இன்னைக்கு அவசியம் ஒரு முக்கியமான பதிவை இங்கேயே நான் பதிவு செய்ய விரும்புறேன். சமீபத்தில ஒரு முக்கியமான சென்னையில ஒரு முக்கியமான ஒரு பாடல் பெற்ற தலம் போயிருந்தேன். அங்க அர்த்தஜாம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சித்தர் பாடல்னு விசேஷமா சிவபெருமான் பாடல்னு இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அந்த பாடல பாடுறாங்க. அது ஒரு தவறு. அப்படியா? ஆமாங்க. ஏன்னா, அது அற்புதமான பாட்டு. அது தவறு இல்ல. சித்தர்கள் பாடல் சித்தரோட அ கோட்பாடு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சித்தர் கான்செப்ட் என்னன்னு இருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த பாடல நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடைசியில ஒரு 2 இதுல மட்டும் தான் வழிபாடு பத்தியே வரும். அதுக்கு முன்னாடிலாம் நீ எதுக்கு கோயிலுக்கு போற? நீ எதுக்கு கோயிலுக்கு போற? சாமி உனக்குள்ள இருக்காரு. நீ எதுக்கு இத பண்ற? சாமி உனக்குள்ள இருக்காரு. சாமி உனக்குள்ள இருக்காரு. அந்த லெவல் போன சித்தர் அத பாடலாம். நம்ம பாடக்கூடாது. அதுவும் கோயில் உள்ள போய் நின்னுகிட்டு, கோயிலுக்குள்ள போயிட்டு, கோயிலெல்லாம் வேஸ்ட்டு. எனக்குள்ள தான் சாமி இருக்காருன்னு பாடுற மாரி ஆயிடுது. அந்த தவற பண்ணாதீங்க. என்ன பாடல்கள எங்க பாடணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. பட்டினத்தார். அவர் எப்படிப்பட்டவரு? அற்புதமான ஒரு சித்தர். அதுல சந்தேகமே இல்ல. அவரோட பாடல்கள் 11ஆம் திருமுறையில இருக்கு. 11ஆம் திருமுறையில பாடல்லாம் சேர்த்திருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, மொத்த பாடல்களும் சேர்க்கல. குறிப்பிட்ட சில பாடல்கள மட்டும் தான் 11ஆம் திருமுறையில பட்டினத்தாரோட பாடல்கள் சிலவற்றை சேர்த்திருக்கிறோம். ஏன்? அவர் பாடின மற்ற சில பாடல்கள்ல வாழ்க்கையுமே அது நொந்து நூலாக்குற அளவுல வரும். இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால அத நம்ம சேர்க்கல. நம்ம இங்க வந்தது எதுக்காகன்னா, வழிபாடுகளே எதுக்காகன்னா, நம்ம சந்தோஷமா நல்லா வாழறதுக்காக. அதனால அந்த பாடல்கள விலக்கி, முழுதும் முழுதும் சிவத்தோட தன்மையும், சிவத்தோட பெருமையும் பேசுற சில பாடல்கள மட்டும், திரியேகம்பத்தர் அந்தாதி அந்த மாதிரியான சில பாடல்கள் சேர்த்திருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க. எந்த பாடல்கள பாடணும்? அவர் சொன்னாருன்னு எல்லாத்தையும் ஏன்னா பட்டினத்தார பிடிக்கும்னு எல்லா பாட்டையும் எடுத்துட்டு போய் நம்ம சன்னதியில பாடக்கூடாது. திருக்கோயில் உள்ள பாடக்கூடாது. இன்னென்ன பாடல்கள தான் இங்க பாடணும். இப்படி மாத்தி பண்றதுனால தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்காம போயிடுது. இப்போ எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு யாரோ ஒருத்தர் எழுதி குடுத்தத வேற லாங்குவேஜ்ல இருக்குன்னு வச்சுப்போமே. அத உங்கள திட்டி எழுதியிருக்காருன்னு நான் அப்படியே உங்ககிட்ட அத படிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு தெரியாது நான் படிக்கிறேன். ஆனா உங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி சுவாமிக்கு அனைத்து மொழிகளும் தெரியும். இவன் கோயிலுக்குள்ள என்ன திட்டிக்கிட்டா இங்க பாடிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் என்ன அனுபவம் என்னத்த குடுக்குறது? அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு லைன்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். எனக்கு நீ தான் வேணும்னு வரும். நீங்க அதுக்கு தயாரா? ம். அந்த வகையில சித்தர்கள் பாடல்கள எங்க பாடணும், எதுக்கு பாடணும் தெரிஞ்சு பாடணும். ஆ சன்னதி முன்னாடி நின்னுகிட்டு, இந்த வாழ்க்கை எதுக்கு? இந்த கோயில் எதற்கு? இந்த இது எதற்கு? எல்லாம் எனக்குள் இருக்கிறார். அப்படின்னு பாடுறது எந்த அளவுக்கு தவறோ, அந்த அளவுக்கு அது தவறு. அந்த வகையில தேவையான முக்கியமா திருமுறை பாடல்கள் பாடுனா கேள்வியே கிடையாது. திருமுறைகள்லேருந்து நீங்க எந்த பாடல் பாடுனாலும் எல்லாமே மங்கள சொற்கள், மந்திர சொற்கள். அதுல எந்த விதத்திலயும் ஒரு பிழை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்கள பாடுங்க. உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு பாயிண்ட் இதுல சேர்த்துக்கிறேன் பாருங்க. திருமுறைகளே ராஜராஜ சோழன் 1000 வருஷம் முன்னாடி போய் அத எடுக்க போம்போது சிதம்பரத்துல
அப்படியே மேடா ஆகி மொத்தமும் செல்லரிச்சு போயிடுச்சு. ரைட்டுங்களா? அத வந்து அச்சச்சோ! இவ்வளோ வீணாயிடுச்சே! சுவாமி எனக்கு முழுசா கிடைக்கலையேன்னும் பொழுது, ஒரு அசரீரி கேட்குதாம். என்னன்னு? இக்காலத்திற்கு தேவையான பாடல்களை மட்டும் கொடுத்து மற்றவை விலக்கினோம். 1000 வருஷம் முன்னாடியே சுவாமியே வந்து என்ன பண்ணிட்டாரு? சென்சார் போதும் பண்ணி இது அனுப்பிட்டாரு. சென்சார் பண்ணியிருக்காரு. சென்சார் பண்ணி அனுப்பிட்டுருக்காரு. ஸோ அந்த பாடல்களே போதுமானது. அந்த பாடல்கள மட்டும் பாடுங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால அனைத்து திருமுறை பாடல்களும் பாடலாம். தகவல்களுக்கு நன்றி. இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற வான்முகில் வடாது பீக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.